மாறனீர், உன் பிரார்த்தனையை அடியேன் குறை சொல்லவில்லை. ஆனால் அதே சமயத்தில் நம் ஆச்சாரியரின் மன குறிப்பறிந்து நீ செயல்பட வேண்டாமா? இப்படி உன் தேகம் முழுவதும் வருந்தும் அளவிற்கு ஒரு பிரார்த்தனையை நேர்ந்து கொண்டு பின் அதை நிறைவேற்றியிருக்கிறாயே, இப்படி செய்யச் சொல்லி யார் உன்னை வற்புறுத்தினார்கள்? யாரும் அடியேனை வற்புறுத்தவில்லை. அதே சமயத்தில் ஆச்சாரியருக்கு இப்படி ஒரு நோய், ராஜப்பிளவை என்ற நோய் வாட்டி வருகிறதே, அதையும் அடியேனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதற்காகத்தான் இப்படி ஒரு வேண்டுதல். சீக்கிரமே நம் ஆச்சாரியர் இந்த நோயிலிருந்து மீள மாட்டாரா என்ற ஒரு ஆதங்கம்தான். ஆச்சாரியர் முன்பு போல புத்துணர்வோடு செயல்களை ஆற்ற வேண்டும், கோயிலில் காலட்சேபம் செய்ய வேண்டும். இக்கோரிக்கைகளை அடியனின் வேண்டுகோளாக இந்த அரங்கனின் முன் வைத்து வேண்டிக் கொண்டேன். அதற்காகத்தான் அங்க பிரதட்சணமும் செய்தேன். மாறனீர், உன் மனக்குறிப்பை அடியேனால் உணர முடிகிறது. ஆனால் நீ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களைப் போன்று இத்தகைய நோய் கர்ம பலனாக நம் ஆச்சாரியருக்கு வரவில்லை. சந்நியாசிகளை கர்ம பலன்கள் தாக்குவதும் இல்லை. நோய் தாக்காமலா நம் ஆச்சாரியர் இவ்வளவு கஷ்டப்படுகிறார்? அவரால் உட்காரக்கூட முடியவில்லையே. அதைக் கண்டு அடியேன் படும் மனவேதனைக்கு அளவே இல்லை சுவாமி, அளவே இல்லை. அவசரப்படாதே. உன் வேதனை அடியனுக்கு புரியாமல் இல்லை. நாங்களும் அதே வேதனையில்தான் இருக்கிறோம். ஆனால் வெளிப்படுத்தும் விதத்தில்தான் நாம் ஒவ்வொருவரும் வேறுபடுகிறோம். முன்பு சொன்னதைத்தான் மீண்டும் உன்னிடம் தெரியப்படுத்துகிறேன். ஆச்சாரியர் கர்ம பலனால் வேதனையை அனுபவிக்கவில்லை. சிஷ்யர்களாக நாம் எத்தனையோ பேர் இருக்கிறோம். இத்தனை சிஷ்யர்களில் யாராவது ஒரு சிலர் செய்யும் அபச்சாரமும் நம் ஆச்சாரியரை சென்று பாதிக்கிறது. முன்பு பரம கருணையோடு சிஷ்யர்களாக ஏற்றுக்கொண்டது போன்றே நம்முடைய சிறு அபச்சாரமோ அல்லது பெரிய அபச்சாரமோ அதையும் பெரும் கருணையோடு தான் ஏற்று அதன் பலனான வேதனையையும் தானே அனுபவிக்கிறார். இன்னும் அலசி ஆராய்ந்து பார்த்தால் நம்முடைய சிறு பாவத்திற்கும் ஒரு தண்டனை மூலம் சிக்ஷித்து பிறகு காக்கிறான் பகவான். ஆனால் ஆச்சாரியரோ மிகவும் பரிவோடு தன்னை அடைந்திருக்கும் சிஷ்யனுக்கு வரும் சிக்ஷையை, தண்டனையை தானே வாங்கிக் கொண்டு சிஷ்யனின் சரணாகதியை ஸ்திரமாக்குகிறார். அதுதான் ஆச்சாரியர்களின் சிறப்பு. அதனாலேயே பகவானுக்கும் ஆச்சாரியர்களிடம் உகப்பு. அவ்வகையில் நம் ஆச்சாரியர் படும் அவஸ்தையை நினைத்து அரங்கனின் திரு உள்ளமும் பதைபதைத்துதான் இருக்கும். அரையர் சொன்னதை நன்கு காதில் வாங்கிக் கொண்டாயா மாறனேர் நம்பி? இதுபோன்று பிரார்த்தனைகளை முன்வைக்கும் முன் தகுந்தவர்களின் ஆலோசனையை பெற்று செயலாற்ற வேண்டாமா? இப்படி கஷ்டப்பட்டு ஒரு பிரார்த்தனையை நீ நிறைவேற்றி இருப்பதை பார்த்தால் நம் ஆச்சாரியர் மிகவும் வேதனைப்படுவார். இன்னும் சொல்ல போனால் தனக்கு வந்திருக்கும் நோயை காட்டிலும் உன் வேதனையைக் கண்டுதான் மிகவும் வருத்தப்படுவார். சுவாமி, அடியேனை பொறுத்தருளுங்கள். யாரையும், குறிப்பாக ஆச்சாரியர் மனவேதனை அடைவதை அடியேன் ஒருபோதும் விரும்ப மாட்டேன். என்னவோ தங்களை போன்ற மனப்பக்குவம் அடியேனுக்கு இல்லை. அடியேனின் ஆரம்பகால வளர்ந்த சூழல் எதையும் அவசரமாக முடிவெடுக்க வைக்கிறது. ஆச்சாரியருக்கு எப்படியாவது நோய் குணமாக கூடாதா என்றுதான் யோசித்தேனே தவிர இச்செய்கையால் ஆச்சாரியர் மனம் குளிர்வாரா அல்லது வேதனை அடைவாரா என்றெல்லாம் யோசிக்காத சிறுமதி படைத்தவனாக அடியேன் இருக்கிறேன் சுவாமி. தயவு செய்து அடியேனின் பிரார்த்தனை பற்றியும் அதை நிறைவேற்றியதை பற்றியும் ஆச்சாரியரிடம் தெரியப்படுத்த வேண்டாம் சுவாமி. கவலைப்படாதே மாறனேர். நிச்சயமாக நாங்களாக எதையும் தெரிவிக்க முனையவில்லை. அதே சமயத்தில் நீயும் இது போன்று பிடிவாதமான முடிவுகளை எடுக்காதே. அந்த அரங்கனிடம் பிரார்த்தனைகளை வை, வேதனைகளை வைக்காதே. அனைத்தும் அரங்கனின் சித்தப்படியே நடக்கிறது என்று எண்ணிக்கொள். சற்று ஆசுவாசப்படுத்திக் கொண்டு
பிறகு பகவானை பிரார்த்தித்து ஆச்சாரியர் திருமாளிகைக்கு செல். சரி, வாருங்கள் தெய்வவாரி. காலட்சேப மண்டபத்தில் அணியரங்கர் நமக்காக காத்திருக்க போகிறார். தாமதமாக போனால் அதற்கும் ஏதாவது சொல்வார். தங்களை போன்ற பூரண குருவை மிஞ்சிய சிஷ்யனாக இதோ நம் அருகிலேயே இருக்கிறாரே, இந்த ராமானுஜனை வைத்துதான் சொன்னேன். தாங்கள் எவ்வளவோ மந்திர பிரயோகம் செய்தும் போகாத பிரம்மரக்ஷஸ் மந்திரம் ஏதும் சொல்லாத ராமானுஜன் காலடிப்பட்ட மாத்திரத்திலேயே நற்கதி அடைந்து ஓய்வு பெற்று விட்டதே. அதன்படி பார்த்தால் குருவை மிஞ்சிய சிஷ்யன் ராமானுஜன் அல்லவா? வந்தனம் குருதேவா. நீ எதற்காக இப்போது இங்கு வந்தாய்? நீ இன்னும் உன் அகத்திற்கு புறப்படவில்லையா? இல்லை குருதேவா. ஏன்? மாலை பொழுது வகுப்புகள் ஏதாவது இங்கு எடுக்க தொடங்கி இருக்கிறாயோ? அபச்சாரம். அப்படி ஒரு சிந்தனை கிஞ்சித்தும் அடியனிடம் இல்லை சுவாமி. சரி, என்ன காரணமாக இங்கு வந்தாய்? அதை சொல்லிவிட்டு புறப்படு. இன்று வகுப்பில் கீர்த்திவாசன் அப்படி பேசியிருக்க கூடாது சுவாமி. தெரிந்தோ தெரியாமலோ அவன் அப்படி பேசியதற்கு அடியேனும் ஒரு காரணமாகிவிட்டேனோ என்று மனம் சங்கடப்படுகிறது. அவனின் செயலிற்காக அடியேன் தங்களிடம் வருத்தம் தெரிவிக்க வந்தேன். தாங்கள் தயவு கூர்ந்து அடியேனை பொறுத்தருள வேண்டும். இந்த பேச்சுக்கெல்லாம் ஒரு குறையும் இல்லை. அதே சமயத்தில் கீர்த்திவாசன் பேசியதிலும் ஒரு குறையும் இல்லை. நீ குருவை மிஞ்சிய சிஷ்யனாகத்தானே பல சமயங்களில் நடந்து கொள்கிறாய். சுவாமி, வேண்டுமென்றே அடியேன் அப்படி நடந்து கொள்வதில்லை. குருதேவா, என்றும் அடியேன் தங்களின் சீடன்தான். அதைத்தான் மிகவும் பெருமையாகவும் பெருமிதமாகவும் எண்ணுகிறேன். சமய சந்தர்ப்பங்கள் சில நேரங்களில் அப்படி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி விடுகிறது. ஏதேதோ பேசி என்னை சமாதானப்படுத்த முயற்சி செய்கிறாய். எனக்கு இப்போது நன்கு புரிகிறது. ஆனால் அன்று புரியவில்லை. நீ இங்கு வந்து பாடசாலையில் சேரும் போது பலரும் என்னை எச்சரித்தார்கள். உன்னை பற்றி பலபடியாக கூறி சேர்க்க மறுக்கும்படி கூறினார்கள். ஆனால் அவர்களின் ஆலோசனை எதுவும் என் காதில் அப்போது விழவில்லை. மாறாக உன் முகத்தில் வீசிய அறிவு பிரகாசம் ஒன்றே என் மனதில் ஆழ பதிந்தது. இப்படி ஒரு சிஷ்யனை அடைய பெற்றால் அதன் சிறப்பு எனக்கு மேலும் உயர்வை தரும் என்று சந்தோஷமாகவே உன்னை நான் சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டேன். ஆனால் நீயோ என்றும் என்னிடம் தர்க்கத்திலேயே ஈடுபடுகிறாய். இப்போது பார்த்தால் யாராலும் வெளியேற்ற முடியாத பிரம்ம ரட்சஸை என்னை வைத்துக் கொண்டே நீ விலகி ஓடச் செய்திருக்கிறாய். இப்படி நீ என்னை தொடர்ந்து விரோதித்தே வருகிறாய். இது ஒரு சிஷ்யனுக்கு அழகோ? உனக்கு ஏற்கனவே மந்திர வித்தைகள் தெரியும் என்பதை என்னிடம் நீ மறைத்திருக்கிறாய். அப்படித்தானே? இல்லை, அப்படி இல்லை. அடியேனுக்கு மந்திர வித்தைகள் ஏதும் நிச்சயமாக தெரியாது. அடியேனுக்கு தெரிந்தது எல்லாம் தாங்கள் போதித்த வேத சாஸ்திர வித்தைகள் மட்டும்தான். அப்படி என்றால் அதை வைத்துத்தான் அந்த பிரம்ம ரட்சஸை ஓட்டினேன் என்கிறாயா? குருதேவா, அந்த சம்பவம்
இன்னும் அடியேனுக்கு ஆச்சரியத்தை அளித்தபடிதான் இருக்கிறது. அது விலகி ஓடியதற்கு அடியேன் எந்த விதத்திலும் காரணம் இல்லை. எல்லாம் தங்களின் அருளாலும் அந்த திருக்கச்சி நம்பிகள். ஓ, திருக்கச்சி புரிந்துவிட்டது. இன்று ஒரு தகவலை அறிந்தேன். அது இப்போது உறுதியாகிவிட்டது. ராமானுஜா, இந்த விஷயத்தில் திருக்கச்சி நம்பி சம்பந்தப்பட்டிருக்கிறானா? அப்படி என்றால் இது ஒரு திட்டமிட்ட சூழ்ச்சியா? அதில் நான் பலிகடா ஆக்கப்பட்டிருக்கிறேனா? அருமை, மிகவும் அருமை. குருதேவா, தவறாக எந்த முடிவுக்கும் வர வேண்டாம். அப்பெண்ணை பிடித்த பிரம்மரக்ஷஸ் ஓட வேண்டும் என்று தாங்கள் நினைத்தது போலத்தான் திருக்கச்சி நம்பி சுவாமிகளும் நினைத்தார். தங்களால் ஒரு அற்புதம் நிகழ வேண்டும் என்றே அவரும் விரும்பினார். அதன்படி தங்கள் ஆசியாலும் திருக்கச்சி நம்பிகளின் விருப்பத்தாலும் தான் அடியேனை கருவியாக கொண்டு அச்சம்பவம் நடந்திருக்கிறது. தங்களை வணங்கிய பிற்பாடுதான் அடியேன் அத்தகைய ஒரு முயற்சியிலேயே ஈடுபட்டேன். பலனும் கிடைத்துவிட்டது குருதேவா. அனைத்திற்கும் தங்களின் ஆசிர்வாத பலமும் தான் இதற்கு காரணம் குருதேவா. ஒரு சிறந்த குருவை அடைந்த ஒருவன் சாதிக்க முடியாதது என்று ஒன்று இருக்க முடியுமா? போதும் போதும், உன் சாமர்த்தியமான பேச்சால் என்னை குழப்ப பார்க்காதே. இல்லை குருதேவா, அடியேன் உரைத்தது அனைத்தும் உண்மை. சரி சரி, நடந்த நிகழ்ச்சியின் அதிருப்தியால் உன்னை பாடசாலையில் இருந்தெல்லாம் அனுப்பிவிட விரும்பவில்லை. குருநாதா, அடியேனை பொறுத்தருள வேண்டும். ஏன் பதட்டமடைகிறாய்? நான் உன்னை பாடசாலையை விட்டு விலக்க விரும்பவில்லை என்றுதானே சொன்னேன். இருந்தாலும் அடியேனின் மீது தங்களுக்கு ஏதோ ஒரு அதிருப்தி இருக்கத்தானே செய்கிறது குருதேவா. அதிலேயே சிந்தனையை செலுத்தி உணவு கூட உட்கொள்ளாமல் தங்களின் தேகத்தை வருத்திக் கொள்கிறீர்களே. இப்படி பலதும் அறிந்து வைத்துள்ளாய், எனக்கு எதிராகவும் நடந்து கொள்கிறாய். சரி, போகட்டும். நான் ஒரு முடிவிற்கு இல்லை, ஒரு உடன்பாட்டிற்கே வந்துவிட்டேன். நீ உன் போக்கில் போ, நான் என் வழியில் போகிறேன். நானும் உன்னிடம் குறுக்கிடப் போவதில்லை, நீயும் என்னிடம் குறுக்கிட வேண்டாம். நான் கொடுக்கும் விளக்கம் உனக்கு ஏற்புடையதாக இல்லையா? நீ உன் மனதில் தோன்றியபடியே வைத்துக்கொள். என்னிடம் தர்க்கம் என்பது வேண்டாம். இப்போது உனக்கு திருப்திதானே? சரி ராமானுஜா, நீ புறப்படு. குருதேவா, அது தங்கள் உடல்நிலை. நீ இங்கிருந்து புறப்பட்டாலே என் உடல்நிலை சீராகிவிடும். தற்போது சென்றுவிட்டு நாளை பாடசாலையில் சந்திக்கலாம். அங்கு வா, புறப்படு. குருநாதா, நீ இன்னும் போகவில்லையா? நான் கைலாசம் குருநாதா. ஓ, நீயா? இப்போது என்ன சொல்லி என்னை பயமுறுத்த வந்தாய்? மதியம்தான் என் மண்டையை குடையும்படி ஏதேதோ சொன்னாய். குருதேவா, நான் இப்போது ஒன்றும் சொல்ல வரவில்லை. தங்களுக்கு பணிவிடை செய்ய வந்தேன். வந்த நேரத்தில் தாங்கள் ராமானுஜனிடத்தில் ஏதோ ஒப்பந்த உடன்படிக்கையில் ஈடுபட்டது போல் தெரிந்தது. அனைத்தையும் நன்றாகத்தான் காது கொடுத்து கேட்டுவிட்டாய். பிறகு ஏதோ அரசல் புரசலாக விழுந்தது போல் காட்டிக் கொள்கிறாயே. அதை விட்டு தள்ளுங்கள் குருநாதா. தாங்களோ ஞானக்கடன், ராமானுஜனோ அதில் ஒரு சிறு துளி. தாங்கள் போய் அவன் நிலைக்கு இறங்கி வந்து இப்படியெல்லாம் உடன்படிக்கைக்கு வரலாமா? இரு, கொஞ்சம் மூச்சு விடடா. அந்த ஒரு துளி ஞானமாவது உங்கள் யாருக்காவது இருந்திருந்தால் நான் ஏன் ராமானுஜனை தேர்ந்தெடுக்கப் போகிறேன்? துளி ஞானத்தால் பிரம்ம ரட்சசையே ஓட்டிவிட்டானே அவன். அது என்னால் கூட முடியவில்லையடா. என்ன குருநாதா, இன்னுமா அதையே நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? நான் சொல்வதை கேளுங்கள். பக்கத்து ஊரில் எவனோ ஒருவனுக்கு ரத்த காட்டேரி பிடித்துள்ளதாம். அடே, அது 10 பிரம்ம ரட்சசுக்கு சமமாம். அதை தாங்கள் ஓட்டிவிட்டால் போதும். பிறகு பல நாட்டு அரசர்களும் தங்கள் காலடியில் வந்து விழுவார்கள். என்ன 10 பிரம்ம ரட்சசா? உன் விபரீத விளையாட்டெல்லாம் மீண்டும் என்னிடம் கொண்டு வராதே. இப்போதுதான் என் முன் ஜென்ம வரலாற்றை அறிந்திருக்கிறேன். என் 10 ஜென்ம வரலாற்றை எல்லாம் செவிமடுக்கும் தைரியம் எனக்கு இப்போது இல்லையடா. முதலில் கூடவே இருக்கும் பிசாசை எல்லாம் தலைமுழுக வேண்டும்.
என்ன இது? எப்படியாவது இவரை என் கையில் போட்டுக்கொண்டு ராமானுஜனை முடிக்கலாம் என்று பார்த்தால் பிடி கொடுக்கவே மாட்டேன் என்கிறாரே. சரி, எங்கே போய்விடப் போகிறார்? என்றும் இந்த கைலாசம் யாதவ பிரகாசரின் நிழலாயிற்றே. டேய் கைலாசம்! குருநாதா, வெல்வதற்கு எவருமில்லை எனும்படி பல்லவ நாட்டை பரிபாலித்துக் கொண்டிருக்கும் பல்லவ பேரரசே, தங்கள் ஆட்சியின் கீழ் நாங்களும் சிற்றரசர்களாய் இருக்கிறோம் என்பதே எங்களுக்கு மிகவும் பெருமை. தொண்டை மண்டலம் எனும் இந்த பல்லவ நாடு என் திசைகளிலும் புகழ்பெற்று விளங்குகிறது என்றால் அதற்கு நமது மாமன்னரின் ஆட்சித்திறனே காரணமல்லவா? அத்தகைய சிறப்புக்குரிய தனது நாட்டில் சில ஊர்களை பரிபாலிக்கும் பொறுப்பை நமக்கு அளிக்கிறார் என்பது அவரது உயர்ந்த பண்புக்கு அடையாளம் அல்லவா? பல்லவ நாட்டில் உள்ள பகுதிகள் மட்டுமா? நடுநாடும் நமது சக்கரவர்த்தியின் ஆட்சியில்தானே அடங்கியிருக்கிறது. அதிலிருந்தும் சில ஊர்களை நமக்கு சாசனம் செய்து தருகிறார் என்றால் அவரை பற்றி புகழ்ந்து பேச நம்மிடம் வார்த்தைகளே இல்லை. போதும் போதும், இதற்கு மேலும் என்னை பற்றி பேச வேண்டியதில்லை. நான் உங்களுக்கு தரும் ஊர்களை நன்கு பரிபாலித்து மாமன்னரின் நேரடி பார்வையில் ஆட்சி நடந்தபோது இருந்ததை விட இப்போது இவர்கள் ஆட்சியில் மேலும் சிறப்பாய் இருக்கிறோம் என்று சொல்லும்படி நடத்தி காட்டுங்கள். அதுதான் எனக்கு வேண்டியது. தங்கள் நம்பிக்கையை நிச்சயம் நிறைவேற்றுவோம் மன்னவா. தங்கள் ஆணைப்படி நடந்து கொள்வோம் மன்னவா. அவ்வப்போது வந்து தங்களின் ஆலோசனையை பெற்று அவ்விதமே செய்வோம் மன்னவா. மன்னவா, சிற்றரசர்கள் கொண்டு வந்த படி ஓலைகளை படிக்கச் சொல்லலாம் அல்லவா? படி ஓலைகள்? மூல ஓலையான அந்த முக்கியமான மடலை தொலைத்துவிட்டு படி ஓலையை படிக்க மிகவும் அவசரப்படுகிறீர்களே. எல்லாவற்றுக்கும் ஆதாரம் மூல ஓலை அல்லவா? அதை வைத்துக் கொண்டுதானே சாசனம் செய்து தர வேண்டும். அது இல்லாததால் இப்போது படி ஓலைகளை கொண்டு சாசனம் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டதே. மன்னவா, நான் வேண்டுமென்றே மூல ஓலையை தொலைப்பேனா? அரச காரியத்தில் அப்படி அலட்சியமாக இருப்பேனா? எவ்வளவோ எச்சரிக்கையாக இருந்தும் எனக்கே தெரியாமல் இப்படி நடந்து விட்டது. தலைமை பிரதானி தாண்டவராயர் இருந்திருந்தால் இப்படி நடந்திருக்குமா? தாண்டவராயரை உடன் வைத்துக் கொண்டுதான் இந்தந்த ஊர்கள் இவர்களுக்கென்று பிரித்தேன். தன் மனதிலேயே ஒரு வரைபடத்தை வரைந்து கொண்டு எந்தெந்த ஊர் எங்கெங்கே இருக்கிறது என்பதை எனக்கு சொல்லக்கூடியவர் தாண்டவராயர். தங்களை போன்ற பூரண குருவை மிஞ்சிய சிஷ்யனாக இதோ நம் அருகிலேயே இருக்கிறாரே, இந்த ராமானுஜரை வைத்துதான் சொன்னேன். தம்பி ராமையா, யோகி பாபு, ரோபோ சங்கர் இவங்க கூட நடிச்சிருக்கிற மற்ற நடிகர்களுடைய சிரிப்புள்ள வசனங்களும் படத்திற்கு மேலும் ரசனையை கூட்டியிருக்கு. விருமாண்டிக்கும் சிவனாண்டிக்கும் காமெடியன்.